ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம் அண்ட் டாட்டர்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாசிப்பயிரில் ஒரு டிஷ். முட்டை இல்லாமல் சூப்பரான வெஜ் ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. பாசிப்பருப்பு 1 கப், கார்லிக் 2 பீஸ், ஜிஞ்சர் 1 பீஸ், கிரீன் சில்லி 1, கியூமின் சீட்ஸ், கரி லீவ்ஸ், ஆனியன், கேரட், பீன்ஸ், கேபேஜ், கேப்சிகம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கலாம். டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், கொரியாண்டர் லீவ்ஸ், சால்ட், ஆயில். பாசிப்பருப்பை இந்த மாதிரி 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சியில் 2 பூண்டு, 1 பச்சை மிளகா, 1 பீஸ் ஜிஞ்சர், அந்த ஊற வச்ச பாசிப்பருப்பை இப்போ இதை அரைச்சிடலாம். இந்த மாதிரி நரன்னு இருக்கும் போதே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஜீரகம் சேர்த்துக்கிறேன், கரி லீவ் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன், நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெஜிடபிள் சேர்த்துடலாம். கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ், கேப்சிகம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கினோன்னே இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன், நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன், நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் அந்த அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன், கொரியாண்டர் லீவ் சேர்த்து இப்போ அந்த வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கிறேன் இதில். இப்போ நல்லா இதை விரவிக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா இது மாவு மாதிரி வரணும், நமக்கு தோசை ஊத்துற மாதிரி தான். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் தேவைப்பட்டா, ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸ்லேயே உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இதில் தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ஏன்னா இதில் நம்ம எல்லா காய்கறியும் சேர்த்துருக்கோம். பாசிப்பருப்புலாம் ரொம்ப நல்ல உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். இப்போது இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது அதில் ஊற்றிடலாம். தோசை ஊற்றுற மாதிரி தான், கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. அப்படியே லைட்டாக அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிடுங்க. இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. எல்லா காய்கறியும் சேர்ந்துருக்கு, அதனால் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் உங்களுக்கு. இது டயட்டில் இருக்கிறவங்களும் இது சாப்பிட்டுக்கலாம், டின்னராகவே சாப்பிட்லாம். இதை பாருங்கள், எல்லா சைடும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். இதை பிளேட் பண்ணிடுறேன். இப்போ நான் இதுக்கு தொட்டுக்க கருவேப்பிலை சட்னி தொட்டு சாப்பிட்றேன். இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சட்னி வச்சுக்கலாம், தேங்காய் சட்னி, தக்காளி சட்னின்னு. பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.